காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் 12 பாகம் 2. ராமர் வனத்தில் செல்லும் பொழுது விராதன் என்ற அசுரன் அவரது வழியில் தென்பட்டான். ஜீவன் என்ற கந்தர்வனுக்கு சதஹ்ரதா என்ற கந்தர்வ ஸ்திரீயிடம் பிறந்த தும்புரு என்ற யக்ஷன் ரம்பையனிடம் தகாத காதல் கொண்டதாலே குபேரனால் ராட்சசனாகும்படி சபிக்கப்பட்டான். அவனது ராட்சச பெயர் விராதன் என்பது. அவன் தவம் இயற்றி பிரம்மனிடமிருந்து ஆயுதங்களால் கொல்லப்படாத நிலையை வரமாக பெற்றுக்கொண்டான். ராமரது வழியில் வந்த அவன் சீதையை தன் இடையிலே தூக்கி கொண்டு செல்லவும் ராம லக்ஷ்மணர்கள் பாணத்தினால் அவனது உடலை துளைத்தனர். அவன் சீதையை கீழே போட்டுவிட்டு ராம லக்ஷ்மணர்களை தோளில் தூக்கி கொண்டு செல்ல ராமர் அவனது வலது கையையும் லக்ஷ்மணன் இடது கையையும் வெட்டி வீழ்த்தினார்கள். கீழே விழுந்த அசுரனை காலால் மிதித்தும் முஷ்டிகளால் குத்தியும் கொல்ல முயன்றனர். எவ்வகையிலும் கொல்ல முடியாத பொழுது ஒரு பள்ளம் தோண்டி அதில் அவனை உயிருடன் புதைத்தனர். ராமரால் தண்டிக்கப்பட்டு விராதன் சாபம் நீங்கி தன் உலகம் சென்றான். உலகை வற்றச் செய்த, அதாவது துன்புறுத்திய அவ்விராதன் ராம லக்ஷ்மணர்களின் மத்தியில் இருந்த சீதையை ஆவணி புரட்டாசி மாதங்களின் மத்தியில் உள்ள மழையை, அதாவது வறட்சியை கவர்வது போல் கவர்ந்தான். விராதனை நசுக்கி கொன்றபின் அவ்வாறே விட்டு வைத்தால் அவனது அழுகும் உடலின் நாற்றத்தால் காடு கெடும் என எண்ணி ராம லக்ஷ்மணர்கள் பள்ளத்தில் அவனை புதைத்தனர். பிறகு ராமர் அகஸ்திய முனிவரை வணங்கி தாம் வசிப்பதற்குரிய நல்ல இடத்தை கூறும்படி வேண்டவும் அவர் கோதாவரியின் கரையில் உள்ள பஞ்சவட்டியில் வசிக்கும்படி கூறினார். ராமர் அங்கே தமது தர்மங்களை விடாது செய்து வசித்து வந்தார். ராமர் பஞ்சவட்டியில் இருக்கும் பொழுது ஒரு சமயம் ராவணனின் தங்கை சூர்பனகை ராமரது வடிவழகை கண்டு வருந்தி ஆசைப்பட்டு வெயிலில் கஷ்டமடைந்த பாம்பு குளிர்ச்சிக்காக சந்தன மரத்தை அணுகுவது போல் ராமரை நெருங்கினாள். ராமர் அருகில் மற்றொரு பெண் பிள்ளை இருக்கின்றாளே, அவள் எதிரிலே நாம் ஆசையை தெரிவித்தல் தகாதென்பதையும் உணராமல் சூர்பனகை ராமரை தன் கணவராக இருக்கும்படி வேண்டினாள். காளையினது போன்ற தோளை உடைய ராமர் ஆணை விரும்புகின்ற அவளை நோக்கி, பெண்ணே, நான் மனைவியுடன் இருப்பவன், எனது இளைய சகோதரனை நீ அடைவாயாக என பணித்தார். முதலில் என் தமையனாரை மனத்தாலும் வாக்கினாலும் வரித்ததால் உன்னை நான் ஏற்க முடியாது என கூறி லக்ஷ்மணன் மறுத்துவிடவும் சூர்பனகை மறுபடியும் ராமரிடம் வந்தாள். இவ்வாறு மாறி மாறி வருகின்ற அவள் குறைந்த ஜலமுடைய காலத்தில் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கரையோரத்தில் ஓடுகின்ற நதி போல் காணப்பட்டாள். சீதையின் சிரிப்பு சிறிது நேரமே அழகிய தோற்றத்தில் இருந்த அவளை காற்றில்லாமையால் அசைவற்றிருக்கின்றதான கடலின் ஜலத்தை சந்திரோதயம் கொந்தளிக்கச் செய்வது போல் கோபம் அடைவித்தது. இவ்வாறு மதியிழந்து நிற்கின்ற சூர்பனகையை கண்டு சீதை சிரிக்கவும் அச்சிரிப்பு சூர்பனகையின் மனத்தில் கோபத்தை கிளப்பியது. சூர்பனகை கூறினாள், உனது சிரிப்பின் பயனை நீ இப்பொழுதே அடைவாய். பார் எனது பயங்கரமான வடிவத்தை. நீ என்னை பரிகசித்தது பெண்மான் ஒரு பெண் புலியை அவமதித்ததற்கு ஒப்பானது. சூர்பனகையின் குரலை கேட்டு நடுங்கி போன சீதை தன் கணவரது அருகில் சென்றபொழுது ராட்சசி தன் பெயருக்கேற்ற வடிவத்தை அடைந்தாள். லக்ஷ்மணன் முதலில் அவளை பெண் குயில் போல் இனிமையாக பேசுகின்றவளாகவும் பிறகு நரி போல் கோரமான குரல் உடையவளாகவும் கேட்டு அறிந்து மாறியுள்ளாள் என்பதால் கோபம் அடைந்து அறிந்தான். ராமரிடம் சென்ற சூர்பனகையை லக்ஷ்மணன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. சீதையினிடம் கோபம் கொண்டு அவள் உருமிய பொழுது அவளது குரலை கேட்டு அவள் ராட்சச குணத்தை கொண்டு விட்டாள் என்பதை அறிந்தான். லக்ஷ்மணன் வேகமாக ஆசிரமத்தில் புகுந்து கத்தியை எடுத்து வந்து சூர்பனகையின் காதுகளையும் மூக்கையும் அறுத்து முன்பே விகாரமாயிருந்த அவளுக்கு மறுமுறையும் மேலும் விகாரத்தன்மையை உண்டாக்கினான். விஸ்ரவஸ் என்ற முனிவருக்கு கைகசி என்ற ராட்சசியிடம் பிறந்தவள் சூர்பனகை. முரம் போன்ற நகம் உடையவள் என்பது பதப்பொருள். அவள் வளைந்த நகங்களை தரிப்பதும் மூங்கிற் கணு போல அழுத்தமான கணுக்களை உடையதும் அங்குஷம் போன்ற உருவம் உடையதுமான விரலினால் அவர்களை, அதாவது ராம லக்ஷ்மணர்களை ஆகாயத்தில் இருந்து கொண்டு அச்சுறுத்தினாள். சூர்பனகை வேகமாக ஜனஸ்தானம் சென்று முதலாக ராட்சசர்களுக்கு உண்டான அவமானத்தை கரன் முதலியோருக்கு உரைத்தாள். ஜனஸ்தானம் தண்டகாரண்யத்தில் உள்ள ஒரு இடம். இது ராவண ராஜ்யத்தின் வடவெல்லையாயிருந்தது என்பர். ராவணனது படையின் ஒரு பகுதியானது இங்கு வைக்கப்பட்டிருந்தது. சூர்பனகையின் ஒன்றுவிட்ட சகோதரன் கரன்.
கொடியவன் என்பது அப்பத பொருள். ராவணனது தாய் கைகசி, அவளது தங்கையான கும்பி நசிக்கும் ராவணன் தந்தையான விஸ்ரவசுக்கும் பிறந்தவன் கரன். சூர்பனகையின் கணவனான வித்யுஜிஹ்வன் என்பவனை ஒரு போரில் ராவணன் அறியாமற் கொன்றுவிட்டான். அதனால் அவளுக்கு ஆறுதல் கூறி அண்ணனான கரனுடைய பாதுகாப்பில் இருக்கும்படி கூறினான். எனவே சூர்பனகை இச்சம்பவத்தை முதலில் ராவணனிடம் கூறாது கரனுக்கு தெரிவித்தாள். சூர்பனகையின் வார்த்தையை கேட்ட கரன் முதலிய அரக்கர்கள் அவள் முன் சென்று வழிகாட்ட ராமரை எதிர்க்க வந்தனர். தங்களது யுத்த யாத்திரையில் முன் யோஜனையின்றி மூக்கருந்த ஒருத்தியை முன்வைத்து கொண்டது அரக்கர்களுக்கு பெரிய அபசகுணமாக இருந்தது. பின் வரப்போகும் அழிவை காட்டிற்று. ஆயுதங்களை ஓங்கிக் கொண்டு திமிருடன் வருகின்ற அரக்கர்களை பார்த்து இவ்வில்லை கொண்டு இவர்களையெல்லாம் வென்றுவிடலாம் என உறுதி கொண்டார் ராமர். சீதையின் பாதுகாப்பை கருதி அவளை காக்கும்படி லக்ஷ்மணனுக்கு உத்தரவிட்டார். அரக்கர் படையுடன் சண்டையிட்டவர் ராமர் ஒருவர்தாம். அரக்கர்கள் மொத்தம் 14,000 இருந்தனர். இஃது உண்மையே. ஆயினும் ராமர் ஒருவரே வெகு வேகமாக சண்டையிட்டதால் அரக்கர்கள் தாங்கள் எத்தனை பேரோ அத்தனை ராமர்களே தம் எதிரில் நின்று சண்டையிடுவதாக கருதினர். கரனால் ஏவப்பட்டு வந்த தூஷணன் என்ற ராட்சச சேனை தலைவனை கண்டவுடன் ராமர் அவனை அலட்சியம் செய்யவில்லை. தம்மை பற்றிய அவதூற்றை நீக்க எவ்வாறு முயல்வாரோ அவ்வாறே தூஷணனையும் நீக்க முற்பட்டார். அம்மூன்று அரக்கர்களையும் ஒருவர் பின் ஒருவராக ராமர் எதிர்த்தார். பாணங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பிரயோகிக்கப்பட்டன. ஆயினும் ராமர் வெகு வேகமாக அம்புகளை தொடுத்ததால் எல்லா பாணங்களும் ஏக காலத்தில் வில்லினின்று புறப்பட்டன போல் பார்ப்போர் கண்களுக்கு தோன்றின. ராமரால் பிரயோகிக்கப்பட்ட கூரான பாணங்கள் கரன், தூஷணன், திரிச்சிரஸ் இவர்களின் உடல்களை கிழித்து கொண்டு வெகு தொலைவில் விழுந்தன. ஒரு நொடியில் உடல்களை ஊடுருவிச் சென்றதால் அவ்வம்புகளில் இரத்தம் படவே இல்லை. எனவே அவைகள் பிரயோகிக்கப்படுவதற்கு முன் இருந்தவாறே நிர்மலமாக இருந்தன. அப்பானங்கள் அரக்கர்களின் உயிரை குடித்தன. அவர்களின் இரத்தத்தை பறவைகள் பருகின. ராமர் கரனது சேனை முழுவதையும் அழித்தார். தலைகள் கீழே விழுந்த பின்பும் வீரர்களின் தலையற்ற உடல்கள் மாத்திரம் சிறிது நேரம் உயிர் இருந்ததால் எழுந்து நின்றன. முழு உடலுடனும் உயிரோடும் எழுந்து நின்றவர் யாருமே இல்லை. அந்த அரக்கற்படை அம்புமாறி பொழிகின்ற ராமரை போரிடச் செய்தபின் கழுகுகளின் நிழலில் திரும்பவும் எழாமற் பொருட்டு எழாதவாறு உறங்கியது. அவரால் கொல்லப்பட்டு போயிற்று. கரன் முதலான அரக்கர்களின் அழிவை ராவணனுக்கு தெரிவித்தவன் சூர்பனகையே அன்றி வேறு யாரும் இல்லை. மற்ற அரக்கர் எல்லோரும் இறந்ததால் இந்த இழவுச் செய்தியை அவளே கொண்டு சென்றாள். தனது தங்கைக்கு அங்கபங்கம் செய்ததையும் உறவினர்களான கரன் முதலியோரை கொன்றதையும் ராவணன் தன் 10 தலைகளிலும் ராமர் அவரது பாதத்தை வைத்து அவமதித்ததாக எண்ணினான். அவன் மானினது வடிவமுள்ள அரக்கன் மாரீச்சனாலே ராம லக்ஷ்மணர்களை ஏமாற்றிவிட்டு ஜடாயுவின் முயற்சியினால் ஒரு க்ஷணமே இடையூறு உற்றவனாக சீதையை கவர்ந்து சென்றான். பக்ஷீந்திரஹா என்பது பறவைகளின் அரசர் என்ற பதப்பெயரை குறிக்கும். இங்கே ஜடாயு பல கேசங்களைச் சேர்த்து அமைக்கப்பட்ட ஜடை போல் திரண்ட ஆயுள் உடையவன் என்றும் இப்பதத்திற்கு பொருள் கூறுவர். சூரியனுடைய சாரதியான அருணனது புத்திரர் சம்பாதியின் தம்பி ஜடாயு தசரதருக்கு உயிர் தோழராக இருந்தவர். ராமர் பஞ்சவட்டிக்கு செல்லும் வழியில் ஜடாயுவை காணவும் அவர் தாம் தசரதரது நண்பர் என கூறி அன்பு பாராட்ட ராமர் அவரது அன்பை கண்டு வியந்து ஆலிங்கனம் செய்து ஆபத்துற்ற காலத்தில் சீதையை காக்க வேண்டுமென அவரை வேண்டினார். ஜடாயுவும் ராவணனோடு போரிட்டு அடிபட்ட பின்பும் இறந்துவிடாமல் ராம லக்ஷ்மணர்களுக்கு செய்தியை சிறிதளவு கூறிய பின்பே உயிர் துறந்தார். சீதையை தேடுகின்றவர்களான ராம லக்ஷ்மணர்கள் அறுக்கப்பட்ட சிறகுடையவரும் நெஞ்சிலே நிற்கின்ற உயிரினால் தசரதருடைய அன்பின் கடனினின்றும் நீங்கிய கழுகு ஜடாயுவை கண்டனர். அந்த ஜடாயு சீதையை ராவணனால் கவரப்பட்டவளாக அவ்விருவருக்கும் சொற்களால் கூறினார். தமது பெருஞ்செயலை தன் உடலிலுள்ள காயங்களினால் தெரிவித்து ராமர் மடியில் உயிர் துறந்தார். ஜடாயுவின் உடலிலிருந்த வெட்டு காயங்களை கொண்டு ராமர் ராவணனுடன் நடந்த போரை ஊகித்து அறிந்தார். தந்தையின் நண்பரான ஜடாயுவின் மரணத்தை கண்டபொழுது ராம லக்ஷ்மணர்களுக்கு காலத்தினால் மறந்திருந்த துக்கம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது ஆயிற்று. தந்தைக்கு செய்வது போன்றே அக்னி சம்ஸ்காரம் தொடங்கி எல்லா உத்தர கிரியைகளையும் ஜடாயுவுக்கு ராம லக்ஷ்மணர்கள் செய்தனர்.
வழியிலே வந்த கபந்தன் என்ற அசுரனை ராமர் கொன்றார். அதனால் சாபம் நீங்க பெற்ற அவன் சுக்ரீவனுடைய நட்பை பெற்று சீதையை அடையும்படியான உபாயத்தை ராமருக்கு கூறவும் அவர் சுக்ரீவனை தேடிச் சென்று அவனது நட்பை பெற்றார். கபந்தன் வரலாறு. முன்பு தனு என்பவளுக்கு விஸ்வாவசு என்று ஒரு மகன் மிக அழகுடன் இருந்தான். அவன் தனது துர்புத்தியால் அரக்கனது உருவுடன் மகரிஷிகளை அச்சுறுத்தி வந்தான். ஒரு சமயம் விகாரமான வடிவில் ஸ்தூல சிரஸ் என்ற முனிவரிடம் குற்றம் இழைக்க அவர் அவ்விகார வடிவுடனே இருக்கும்படி சாபமிட்டார். அவன் முனிவரின் அடிபணிந்து வேண்டவும் அவர், ராமர் உனது தோள்களை வெட்டி உடலை கொளுத்தும் பொழுது ராட்சச உருவம் நீங்கும் என்று சாப முடிவும் கூறினார். பிரம்மனை நோக்கி தவமியற்றி நீண்ட ஆயுளை பெற்று கர்வம் கொண்டு இந்திரனோடு போர் புரிய இந்திரன் வஜ்ராயுதத்தினால் ஓங்கி மண்டையில் அடிக்கவும் அவனது தலையும் தொடைகளும் உடலிலே புதைந்தன. நீண்ட ஆயுளை பெற்றுள்ள நான் உணவின்றி எவ்வாறு வாழ்வது என இந்திரனை கேட்க இந்திரன் ஒரு யோஜனை தூரம் நீளமான கைகளை கொடுத்து வயிற்றிலே வாயையும் அமைத்தான். கபந்தன் இடம் விட்டு நகராது தன் கைகளை காட்டிலே செலுத்தி துழாவி கையில் அகப்பட்டதை வயிற்றில் அடைத்து கொண்டு வாழ்ந்து வந்தான். தலையற்ற உடல் போல் தோற்றமுடையவனாக இருந்ததால் அவன் கபந்தன் என்ற பெயர் பெற்றான். இவன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு வித்யாதரன் என்றும் கூறுவர். ராமர் லக்ஷ்மணனுடன் வரும்பொழுது கபந்தன் தன் கைகளை நீட்டி அவர்களை இழுத்து வாயில் போட்டுக்கொள்ள முயன்றான். உடனே ராம லக்ஷ்மணர்கள் அவனது தோலை வெட்டவும் அவன் தனது உணர்வு பெற்று தன்னை தகனம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான். தகனம் செய்தபின் தேவ வடிவம் பெற்று திவ்ய ஞானத்தினால் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான் என கூறி சுக்ரீவனது நட்பை பெற்று சீதையை மீட்க உபாயம் கூறினான். சுக்ரீவனை காண கிஷ்கிந்தை சென்ற ராமர் எவ்வாறு சுக்ரீவனிடம் நட்பு கொண்டார், வாலியை எவ்வாறு வதம் செய்தார் என்பதை அடுத்த பதிவில் காண்போம்.